இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வெல்கம் டு நெல்லை அரோமா. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த லஸ்ஸியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ஃப்ளேவர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ரோஸ் லஸ்ஸிக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தா, ஒரு அரை கப் தயிர், 1/4 கப் பால், அப்புறமா ரோஸ் சர்பத். இது வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுக்காதீங்க, ரோஸ் சர்பத் அப்படின்னு கடைகளில் கிடைக்கும். இதை வாங்கிக்கோங்க. இதுதான் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அரை கப் தயிரை போட்டுடலாம். அப்புறமா 1/4 கப் பால், இது கூட 3 ஐஸ் கியூப்ஸ், ரோஸ் சர்பத் 2 டேபிள் ஸ்பூன். இதுக்கு சுகர் தேவையில்லை, அந்த சர்பத்திலே சுகர் இருக்கும், அதனால் சுகர் வந்து நம்ம சேர்க்க வேண்டாம். இப்போ இதை நல்லா மிக்ஸியில் சேர்த்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு மேலே கார்னிஷ்காக ரோஸ் பெட்டல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ரோஸ் லஸ்ஸி ரெடி ஆகிட்டு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாகவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேங்கோ லஸ்ஸி செய்கிறதுக்கு ஒரு ஜாரில் 1 கப் நல்ல பழுத்த மாம்பழம், இது கூட அரை கப் தயிர், அரை கப் பால், 2 டேபிள் ஸ்பூன் சீனி, ஒரு பிஞ்ச் உப்பு, ஐஸ் கியூப்ஸ். இது போட்டு நல்லா மிக்ஸியில் அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நம்ம சுவையான மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆயிட்டு. டேஸ்டான மேங்கோ லஸ்ஸி ரெடி ஆயிட்டு. இந்த லஸ்ஸி வந்து நல்ல புளிப்பு டேஸ்டோட ரொம்ப டேஸ்டா இருக்கும்.